السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு நாம் கூடியிருக்கின்றோம். இங்கு பேசப்படக்கூடிய இந்த சொற்பொழிவின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். அருமை சகோதரர்களே, பாஜக, ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தார்களோ அதை வரிசையாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகின்றார்கள். அதில் ஒன்றுதான் வக்ஃப் வாரிய திருத்த சட்டம். 1995 ஆண்டு சட்டம். அதை மாற்றி அமைத்து இப்பொழுது ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் வக்ஃப் வாரியத்தில் பிற மதத்தை சார்ந்தவர்கள் உள்ளே நுழைக்கப்படுகின்றார்கள். இது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாகும். இதில் அண்மையில் இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் சட்ட வரைவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துவிட்டு சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர் குறிப்பிடுகின்றார், இந்த வக்ஃபு மத்திய கவுன்சிலில் 4 முஸ்லிம் அல்லாதவர்கள், இது அல்லாமல் 3 எம்பிக்கள் அவர்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. இது அல்லாமல் 2 பெண்கள், இத்தனை பேர்களையும் இவர்கள் இஷ்டத்திற்கு உள்ளே நுழைக்கின்றார்கள். இவர்கள் இப்படி நுழைத்துவிட்டு அதற்கு வக்காலத்து வாங்கி பேசக்கூடிய அந்த பேச்சை பார்த்தோம் என்று சொன்னால் நம்மால் சகிக்க முடியவில்லை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பேச்சு அவர்களுக்குத்தான் வரும். சுதந்திரம் அடைந்த
அடைந்ததில் இருந்து முஸ்லிம்கள் நலனை காங்கிரஸ் பேணவில்லை, அது வாக்கு வங்கி அரசியலை மட்டும்தான் கவனித்திருக்கிறது என்று காங்கிரஸ் மேல் இவர்கள் குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். நாங்கள் தான் சிறுபான்மை சமுதாயத்திற்காக வேண்டி நன்மையை செய்திருக்கிறோம் என்பது போன்று அளந்து விடுகின்றார்கள், அடித்து விடுகின்றார்கள். அதுல ஒரு எம்பி மோகன்தாஸ் என்பவர் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு, நாடாளுமன்றத்தினுடைய விவாதத்தில் கலந்து கொண்டு சொல்கின்றார், நான் குர்ஆனை படித்து பார்த்து விட்டேன். குர்ஆன்ல கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களை எழுத்துப்பூர்வமாக ஆவண ரீதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றது குர்ஆன். ஆனால் முஸ்லிம்கள் வக்ஃப் பை யூசர்ஸ், பயனாளிகளால் அனுபவிக்கப்படக்கூடிய வக்ஃப் சொத்து, அதற்கு ஆதாரம் இல்லை என்று சொல்கின்றார்கள் என்று சொல்கிறார். குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டுகின்றார். இவர் இவ்வளவு உள்ள நுழைஞ்சு பார்த்தவர், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனம், மாகானலில் முஷ்ரிக்கீன ஐ யாமுரு மசாஜித் அல்லாஹி, இணை வைப்பவர்களுக்கு, அன்றைக்கு காபாவை நிர்வகித்து வந்தவர்கள் யார் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரத்த உறவினர்கள், அவர்கள் தான் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். பரம்பரையாக நாங்கள் இஸ்மாயில் அவர்களுடைய சந்ததியில் உள்ளவர்கள் என்று தங்களை தாங்களே பெருமை பேசிக் கொண்டவர்கள் குறைஷி குலத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குலத்தில் தோன்றினார்களோ அந்த குலத்தில் உள்ளவர்கள், அவர்கள் தான் நிர்வகித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்குத்தான் இந்த சம்மட்டி அடியை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். மாகானலில் முஷ்ரிக்கீன ஐ யாமுரு மசாஜித் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை இணை வைப்பவர்களுக்கு நிர்வகிப்பதற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது, உரிமையும் கிடையாது. ஷாஹிதீன் அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர், அவர்கள் இறை மறுப்பிற்கு தங்களுக்கு எதிராக தங்கள் மீது இறை மறுப்பை கொண்டு சாட்சியாளராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்விற்கு அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்கள், இறை மறுப்பை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் அதற்கு அவர்களை சான்றாக இருக்கின்றார்கள். உலாய்க ஹபித்தத்து அமாலுகும், அவர்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாகி போய்விட்டன. ஹும் ஃபின்னாரி ஹும் ஹாலிதூன், அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக விழக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனம் எல்லாம் அவருடைய பார்வைக்கு கிடைக்கவில்லை. நாம நம்முடைய சமுதாயத்தில் தௌஹீத் ஜமாத்தினுடைய அடிப்படையில், குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் பள்ளிவாசல்ல நிர்வகிக்கக்கூடியவர்கள் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக திரும்ப திரும்ப மக்களிடத்தில் எடுத்து சொல்கின்றோம். இணை வைக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் பள்ளிவாசலுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடாது என்று சொல்கின்றோம். அடுத்து அல்லாஹ் தஆலா இது எதிர்மறையாக சொல்லக்கூடாது, யார் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். யார் இருக்க வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிடும் போது இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வதற்கு தகுதியானவர்கள் யார் என்றால் மன் ஆமன பில்லாஹி, அல்லாஹ்வை நம்பி இருக்க வேண்டும். வா அகாமஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வா ஆத்தஸ் ஸகா, ஜகாத்தை கொடுக்க வேண்டும். வலம் யக்ஷை இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த சக்திக்கும் அவர்கள் அஞ்சக்கூடாது என்று குறிப்பிட்டு விட்டு ஃபஅஸா உலாயிக அய்யகுனு மினல் முஹ்ததீன், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அடுத்து சொல்றான் அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜி, ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறது. ஓ இமாரத்துல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமுடைய அந்த நிர்வாகத்தை பரிபாலனம் செய்வது. கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறான அவனை போன்று உள்ள ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்களா இவர்கள் என்று அல்லாஹ் தஆலா வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்பி இருக்கான், மறுமை நாளை நம்பி இருக்கிறான். அந்த மாதிரியான நம்பிக்கை இல்லாதவர்கள் இவர்கள்
வெறும் தண்ணீரை மக்களுக்கு மத்தியில விநியோகித்துக் கொண்டிருப்பதனால, அங்கு உள்ள நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டு இருப்பதனால இந்த ரெண்டு பேரும் சமமாய் விடுவார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். இன்றைக்கு இந்த பாஜகவினர் பள்ளிவாசல் நிர்வாகத்தை நாங்கள் நிர்வகிக்கிறோம் என்று சொன்னால் அந்த சொத்தை நாங்கள் பராமரிக்கிறோம், கவனிக்கின்றோம் என்று இவர்கள் இந்த அடிப்படையில் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி கிடையாது என்று மார்க்கம் சொல்கின்றது. தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும், ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அவ இணை வைப்புல ஈடுபட்டிருக்க கூடாது. அப்ப இந்த மாதிரியான விஷயத்தை மக்களுக்கு மத்தியில நாம பிரச்சாரம் பண்றோம். இவன் என்ன செய்திருக்கிறானா, இன்றைக்கு அதாவது வரிசையாக உள்ளே தள்ளி விடுகிறான். எம்பிக்களை உள்ள தள்ளுறான், எம்எல்ஏக்களை உள்ள தள்ளுறான். இதுல ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், மாநிலத்தில் உள்ள வக்ஃப் வாரியங்கள்ல அந்தந்த மாவட்டங்கள்ல ஆட்களை எப்படி உள்ளே தள்கின்றான் என்று சொன்னால், வக்ஃப்ல நியமனம் தான். அப்படி நியமிக்கப்பட்டவர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் அதில் நியமிக்கப்படுகின்றார்கள். அப்படி நியமிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கைக்கு தக்க வக்ஃப் வாரியத்தில் எத்தனை பேர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அதுல இருந்து அதற்கு சமமாக பஞ்சாயத்து போர்டுல உள்ளவன உள்ள நுழைக்கிறான், அடுத்து நகராட்சியில் உள்ளவன உள்ள நுழைக்கிறான், மாநகராட்சியில் உள்ளவன உள்ள நுழைக்கிறான். இவர்கள் எந்த லட்சணத்தில் இருப்பார்கள்? நாமே சமுதாயத்தில் தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மக்கள் இமாமாக வர்றாங்கல்ல, அவங்க பீடி குடிக்க கூடாதுங்கிற ஒரு நிபந்தனையை தமிழ்நாட்டில் முதல்ல இந்த ஜமாத்து தான் கொண்டு வந்துச்சு. அந்த மாதிரியான ஆட்கள் தொலை வைக்க கூடாது, பள்ளியில நிர்வாகத்திலே இருக்கக்கூடாது. பள்ளிவாசல்ல வந்து நுழைந்தார்கள் என்று சொன்னால் பீடி அடிச்சுட்டு அதுலயும் சுருட்டு இருக்க, அல்லாஹு அக்பர், இது மாதிரியான ஏசி ஹால்ல உள்ள நுழைஞ்சன்னு வைங்க, இங்கிருந்து ஆரம்பத்திலிருந்து அஸ்த வரைக்கும் அந்தமும் கடைசி எல்ல வரைக்கும் அந்த நாற்றம் தாங்க முடியாது. அப்படிப்பட்ட அளவுல அந்த மாதிரியான ஒரு நாற்றத்தோடு உள்ளே வரக்கூடியவர்கள், அது ஒரு வெறி, அது ஒரு போதை. அல்லாஹ்வை அஞ்சாதவர்களுடைய இலக்கணத்தில் அது ஒன்று. எந்த அளவிற்கு அதனுடைய வெறி ஊட்டப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், ஒரு ஆலிம் சார்ட்ட அவங்களுடைய மனைவி சொன்னாப்லையா, நீங்க இந்த சிகரெட்டை விட்டு தொலைஞ்சா என்ன அப்படின்னு, ஒன்ன விட்டாலும் விடுவனது வர இதை நான் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுல அதனுடைய வெறி ஆலிம் சாக்களும் இப்படிதான் இருக்கின்றார்கள். மதரசாவில் நாங்கள்லாம் படிக்கும் பொழுது மதரசால போய் தான் பீடி சிகரெட்டு குடிப்பதற்கு படிச்சோம். அல்லாஹ் காப்பாற்றணும், அப்படிதான் இருக்கின்றது. இப்போ நம்முடைய ஜமாத்து கீழே இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் யாராவது குடிச்சா முதல்ல எச்சரிக்கை, அதற்கு பின்னாடி அதற்கு அடுத்து நீ போயிட்டு வா என்று ஆளை அனுப்பி வைக்கக்கூடிய அளவுல இருக்கின்றோம். ஏன்னா இவங்களும் அப்படி இந்த மாதிரியான ஒரு நடைய இவர்கள் பின்பற்றாதுங்க. அதனால தப்லீக்கில் உள்ளவங்க அவங்க பப்ளிக்கா குடிச்சுக்குருவாங்க. அதே போல ஆலிம்சாக்கள் அது குடிக்கிறதெல்லாம் ஒன்றும் வெக்கம்லாம் படுறது கிடையாது. இந்த ஜமாத்து வந்து அதனுடைய தீமையை எடுத்து சொல்லி பள்ளிவாசல் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க, தொலை வைக்கக்கூடியவங்க இது போன்ற ஒரு பண்பில் கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம். இவன் என்னன்னா அள்ளி விடுறான். எப்படி, அதாவது பஞ்சாயத்து போர்டு மெம்பரா இருக்கக்கூடியவன் என்ன லட்சணத்துல இருப்பான்னு பாருங்க. அவனை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறானா என்ன மாதிரியான ஒரு திமிரு, ஒரு தினாவட்டு, என்ன மாதிரியான ஒரு தைரியம். இதுல நாங்க தான் முஸ்லிம்களுக்கு நன்மை செய்கின்றோம், இவங்க எல்லாம் அள்ளி வாரி சுருட்டக்கூடிய படங்கள். இதுல இந்த பள்ளிவாசல்ல இப்போதே நம்ம என்ன பாக்குறோம்னா, பள்ளிவாசல்ல முத்தவள்ளியாக இருக்கக்கூடியவன் வட்டியில ஈடுபட்டு இருக்கிறான். அதுக்கடுத்து விபச்சாரத்தில் விழுந்தவனுடைய கணக்கை நம்ம இப்போது உள்ள நிலையில அதை போட்டு பார்த்தோமாக்கும் ஒரு முத்தவள்ளியும் தேர மாட்டான். அந்த மாதிரியான அளவுல தான் சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதையே மாற்றி அமைத்து கொண்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி போராடி கொண்டு இருக்கின்ற போது இவன் இப்படி அள்ளி விடுறான். குப்பை தொட்டி போன்று இன்றைக்கு யார் யாரெல்லாம் தகுதியே இல்லையோ அத்தனை பேர்களையும் உள்ளே கொண்டு வந்து நுழைக்கின்றான். தண்ணி அடிக்கிறவன் அவன் வக்ஃபோர்டு மெம்பரா